வாருங்கள் சுவாமி, தங்களது வருகை எப்பொழுதுமே நல்வரவாக அமையட்டும். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். பாடி பண்பாக விடவந்து என்ன என்பாக விடவற்றாரணங்கே புகழ் அறிவு கல்வி அழகு வலிமை பொறுமை வெற்றி விடவை அன்னக்குள் திரிவு பொன் நோயின்மை நெல் வாழ்நாள் நல்வழி நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய 16 சொல்களை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வாழ்க. ஆகவே செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வர செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வர உள்ளம் வழிவாராமல் காரணம்
குடியாத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்ணீரும் கோபத்தை அடக்காத வேந்தரும் குறுமணி கொள்ளாத சீடனும் பாவத்தை தீராத தீர்த்தமும் அந்த ஏழ்மை உலகத்திலே இருந்து மயில்லை என்று சொன்னார்கள். ஆகவே தாங்கள் பயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காக தாங்களும் சில விவரங்களை கேட்டுத் தெரியலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா? தனி முறைக்கிறே உப்புடன் மாமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டால் முன்மலை அமிர்தமாகுமா? முப்பரமாடு பால் என்று முகம் கொடுத்து விடுவாரேன் கப்பிய பசியோடு கட்டும் பசி ஆகும் தான் என்று சொன்னார்கள். வாப்புக்குள்ளையும் அணிச்ச முகம் தெரிந்து நோக்குக்குள்ளையும் விருந்தென்று வள்ளுவர் பிள்ளை சொன்னது போல இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வல்லற்று. காதுக்கே கேட்க முடியாத காய் போன்ற சொற்களை பேசக்கூடாது. இனிமையான சொற்கள் கனி போன்றது ஏகப்பட்டது இருக்குது. அதுபோல இவ்விடத்தில் தாங்கள் கேட்க வேண்டும், தகுந்தவாறு பதில்களை அளிக்க வேண்டும். மூப்பில்லா குமரி வாழ்க்கையும் முனையிலா அரசர் வேடமும் காப்பிலாவில் என்ற பூமியும் கதையிலாத்திரின் ஏரியும் கோப்பிலான் கொண்ட கோலமும் கிருவிலான் கொண்ட ஞானமும் ஆப்பிளா சகடு போல அழியும் என்று உரைக்கிறான். மூத்தவர் சொல் கேட்டு வந்திருக்கேன். பெரியவா கேட்டா சின்னவா சொல்லணும், கேளுங்க பார்க்கலாம். மூத்தோர் சொல் வாக்கும் முதுநெல்லிக்காயும் முன்னாடி கசக்க விடானா பின்னாடி இனிக்க விடானா. அது மூத்தோர் சொல் வாக்கும் முது நெல்லிக்காயும் முதிர்ந்த நெல்லிக்காய் இருக்கு பாத்தியா, அதை கடிக்கும் போது முதல்ல எப்படி இருக்கும்? கொஞ்சம் கசப்பாட்டா இருக்கு இந்த காய். எது அப்ப அந்த காயை கடிச்சு மென்னு முள்ள முழுங்கிட்டு கொஞ்சோடு தண்ணியை மட்டும் குடிச்ச அந்த வாய் அழகா தித்திப்பா இருக்கு, அவ்வளவு இனிக்கும். அது போல நீங்க பேசக்கூடிய வார்த்தை காரணம் என்ன? ஒப்புடன் முகம் வந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா குளித்தால் உண்மையே அமிர்தமாகுமா? பழமோடு பால் அன்ன முகம் கடுத்து விடுவாராயின் கப்பிய பசியோடு முப்பலமோடு பாலெல்லாம் முகம் கடுத்துருவாயின் கப்பிய பசியோடுங்க கடுமசியும் ஆகுனானே. காரணம் என்ன? அப்ப முப்பலம், இந்த முப்பலத்துக்கு மாப்பலா வாழைனா. ஆமா, இந்த மாப்பலா வாழைக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தா தெரியுமா? என்ன உதாரணம்? கல்லும் கரடும் முள்ளும் மலரும், கல்லும் கரடும் முள்ளும் முரடும் வேறும் விறகுபடான்னா. சரி, வாழைப்பழத்தை ஒதுக்கிட்டாருக்கு. ஏன் தெரியுமா? வாழை பிறந்திருந்தால் வாய்ரோகம் என்று சொல்லி தாளை பிறந்திருந்த சாவனைக்கு வந்ததடி. தாளை பிறத்தி விட்டு சாகாமல் சாகவல்லோ, வாழை பிறந்திருந்தால் வானவனுக்கு வாராதோ அப்படின்னா. காரணம் என்ன? 18 சித்திரங்கள் யார் பாடினது? அழுகடி சித்தம் பாடினது. சிவனை வேண்டி போனவே 18 சித்திரங்கள்ல அழுகடி சித்தம் பாடினா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக கல்லும் கரடும். இப்ப கற்கண்டு எப்படி இருக்கு? பார்ப்பதற்கு கல்லு போல தோற்றமா, கல்லு மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ஆக அந்த கல்லு மாதிரி இருக்கு கற்கண்டு, வயிறு மாதிரி இருக்கும். ஆனா அப்படி நாக்குல போட்டா இனிக்குமே, தித்திப்பா இனிப்பா இருக்கும். உண்டா இல்லையா? ஆக கல்லும் கரடும். சரி, முள்ளும் முரடுனா பாத்தீங்களா? பலாப்பழம் எவ்வளவு பெருசா இருக்கும்? பெரிய பழம் தான். ஆயில வசம் வச்சிருக்கீங்க, பேசாம நான் சொல்லல. முதல்ல உங்க கண்ணுகள் எல்லாம் காலடி மண் எடுத்து போய் என்னைய முதல் சுத்தி போட சொல்லணும். ரொம்ப முரடாத்தான் இருக்கும். சரி, ஆனா மேல முள்ளு முள்ளா இருந்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய சுளையா படுறது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கு தான் சொன்னா எது பலாப்பழத்துக்கு தனியா ஆகணும். அப்ப முரணை எது? அப்ப முரணை ஆட்டாவோ சடைச்சு பிள்ளையோ சக்கரை கட்டி. அப்பே சொரிய, அப்பே சொரிய முள்ளு முள்ளாக ஆட்டாவோ சடைச்சு பிள்ளையோ சக்கரை கட்டி. பிள்ளைதான் அந்த சுளையாகப்பட்டது. அப்பே சொரிய என்ன? சொரி சொரியா இருக்கிறவ பலாப்பழத்துல ஒரு குடும்பத்தை கொண்டாண்டான். அப்பேன்னு சொரிய ஒரு குடும்பத்தை காக்கக்கூடியவன். உள்ளாக இருந்தாலும் கூட ஒரு கோலம் இருக்கணும், ஒரு குடும்பத்தை காக்கிறவனுக்கு. ஏன் தெரியுமா? அந்த கோலம் இருக்கணும், அந்த குடும்பம் இருக்கணும். ஆக அப்பேன்னு சொரிய ஆட்டாளோ சடைச்சு பிள்ளைய பாக்குறது யாரு? அம்மாதான். இடத்துல மடைச்சு நீங்க வம்பளை தொட்டாதீங்க. நீங்க வர காலையில போய் சங்கத்துல எழுதி போட்டுறாங்க. ஏன் அப்படின்னா ஆக சடைச்சு அப்படின்னா ஒரு குழந்தையை பிள்ளை இருப்பது பலாப்பழத்துடைய அந்த நாறு, அதை தாய்ங்கிறான். ஆக பிள்ளையோ சக்கரை கட்டி. ஆக அந்த இனிப்பான தித்திப்பான பலாச்சொலையை வாயில போட்டா எவ்வளவு இனிப்பா இருக்கும். ஆக முள்ளும் முரடும் வேறும் விறகும். ஏன் அப்படின்னா கரும்பு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? விறகு மாதிரி தான் இருக்குது. கீழே வேற இருக்கும், பாக்குறதுக்கு பாத்தீங்களா? ஆக அந்த கரும்பு ஒடிச்சு அப்படி சாப்பிட்டா தித்திப்பா இருக்கும். பாத்தீங்களா? அது போல இனிப்பான தித்திப்பான வார்த்தைகளை பேச வேண்டும்ங்கிறதுக்காக கூட வந்திருக்கிறேன். ரொம்ப அழகான விஷயங்க. உலகத்தில் எத்தனையோ கனி வகைகள் இருக்கும் பொழுது மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணியை மட்டும் இறைவனுக்காக வைத்தார்கள். ஏன் இந்த முக்கணியை மட்டும் வைக்க வேண்டும்? இறைவனை எப்படியெல்லாம் நேரடியாக நம்ம கண்டு கொள்ளலாம் என்பதற்காக இந்த கனிகளை வகைப்படுத்துறாங்க. இந்த வாழைப்பழம் இருக்கு பாத்தீங்களா, உடனே உரித்தால் சாப்பிடலாம், உரிச்சுதான் சாப்பிடணும். ஆனா மாம்பழத்தை பாருங்க, எடுத்த உடனே சாப்பிடலாம். எடுத்த உடனே இறைவனை பார்க்க முடியுமா? அப்படி காண்பவதெல்லாம் இவர்களை போடலாம், திசைகளை போல உடனே இறைவனை பார்த்து விடலாமா? ஆனா வாழைப்பழம் அப்படி இல்லை, உரித்தால் தான் சாப்பிட முடியும் என்றால் ஐம்புலன்களையும் அடக்கி அங்கே தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று போல யாகம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். இந்த சித்தர்களெல்லாம் செய்யக்கூடியது யாகம், தவம். இதையெல்லாம் அடக்கினால் அந்த வாழைப்பழத்தை போல இறைவனை காணலாமா?
நீங்க சொன்னீங்களே பலாப்பழம், வாழைப்பழத்துக்கு மட்டும் பெருமை கொடுக்க எது இப்ப நான் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. பலாப்பழத்தை எப்படி இருக்கணும், அதை நீங்க சொல்ல முள்ளாப்பழத்தை வெளியில் எடுத்து சுளையை தனியாக எடுக்கும் வரைக்கும் கடினமான நிலைக்கு அப்புறம் தான் அந்த பலாப்பழத்தை சுவைக்க முடியுமா? அந்த இறைவனை மானிட ஜென்மங்கள் நாமகப்பட்டவர்கள் இறைவனை காண வேண்டும் என்றால் பலவித இன்னல்களுக்கு பிறகுதான் இறைவனை காண முடியுமா? அதாவது முக்கனியை வைத்து இறைவனோடு ஒப்பிட்டு சொன்னார்கள். இந்த 3 கனியும் சிறப்பாக இறைவனை அடையக்கூடிய நியதி இதுதான் என்று. அம்மா பலாப்பழம் எவ்வளவுதான் பழுத்தாலும் நீ பிறந்து வாரு, அதுல பால் வந்துகிட்டு தான் இருக்கு. வாயில அதெல்லாம் கிடையாது. மேப்பல்ல 16 கலட்டி கையில கொடுத்து போது ஏங்கிட்ட நாகரிகமா பேச இந்த நாகரிகம் பற்றி பேசுனேன். மரியாதை கொடுக்கணுமா, அந்த மரியாதைக்கு தகுந்த பேசணும். என்ன இருமா பலாப்பழத்துல வெட்டும் போது பால் வருமா வராதா? வருமா இல்லையா? இப்ப எப்படி சொன்னீரு? பலாப்பழத்தை வெட்டும் பொழுது பால் வரும். இதை இப்படி சொல்ல வந்தானே முதல்ல எப்படி சொன்னீங்க? பலாப்பழத்தை புழக்குமா வச்சு இரண்டாக புழைக்கும் போது அதுல பால் வருமா இல்லையா? ஏன் பலாப்பழத்தை வெட்டி எடுக்க முடியும் சொல்லாமே? பேச வேண்டிய பேச்சுக்குள்ளதான் இருக்கு. இவங்க பார்க்கும் பொழுது ஆனா ஒன்னெல்லாம் கையெழுத்து வணங்கணும் அப்படின்னு கேட்கற மாதிரி பேசக்கூடாது. வாய அடக்கு முதல்ல, வாயை பேசும், பேசும். அத்தி மரம், ஆலமரம், கள்ளி மரம், கழுத்தி மரம், இதுல எல்லாத்துலயுமே பால்தான் உண்டு. ஏன் வேப்ப மரத்துல தான் பால் வடியும் தன்மை இருக்கு? வேப்ப மரத்துல தான் பால் வடிந்த வேப்பங்காய்க்கு பால் வடியும் தன்மை. பாத்தியா, நீயா சொல்லிட்டியா? அப்ப காய பிச்சு பார்த்தா தானே பால் வரும். அப்ப இந்த பிச்சு பார்க்கணும்னு சொல்லக்கூடிய நாகரிகமான எதை பேசணும் அதை பேசுமையா. காய பிச்சு பார்க்கும் போது எங்க பால் வரும்? காயை பிச்சு பார்க்கும் பொழுதும் சொல்லணும். காய பிச்சு பார்க்கும் போது எங்க வேப்பங்காய பிக்கிறோம்யா? ஆமா, பிக்கும் போது எதுல பால் வரும்? வேப்பங்காயை எந்த இடத்துல பிச்சாலும் பால் வரும். பால் வருமா வராதா? எல்லாருமே கிராமத்துல இருக்காங்க, எல்லாம் டவுன்ல எல்லாம் இல்ல. நீங்க புதுசா பேசுறதுக்காக பேசக்கூடாது. வேப்பங்காய சரியா கிள்ளி பார்த்தா கூட பால் வரும். சரி இருக்கட்டும், இருக்கா இல்லையா? உங்க பேச்சாக இருக்கட்டும். அப்பதான் சரியா? அதை நான் பிறந்தது சொன்னதுன்னு ஒரு தவறா? அப்படின்னா பால் வரும்போது அதுக்கு என்ன தேவை? எண்ணெய் தேவை. என்ன தேவை? எண்ணெய் தேவை. காரணம் என்ன? இல்லைன்னா அந்த பால் ஒட்டிக்கிறங்க கைபுறம். அந்த பழத்தை முழுமையா சாப்பிட முடியாது. இந்த பழத்தை முழுமையா சாப்பிடணும்னா பாதுகாப்பான கைக்குள் உரை சென்று அதை எடுத்தாலும் எடுக்கலாம். நீங்க எண்ணெயெல்லாம் போட்டு அங்க எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன உரைய போட்டா நீங்க பிரசவமா நடக்குது பலாப்பழத்துக்கு? ஏங்க நாகரிகமா சாப்பிடணும்னா அப்படியே எடுக்கலாம். கையால இந்த கையால எடுத்து கொடுத்து சாப்பிட்டாலும் அப்படித்தே இருக்கும். நாகரிகம் என்ன? ஆரம்ப நாகரிகம் என்ன? உரை என்பது எப்ப வந்தது? இப்ப வந்தது. உண்டா இல்லையா? ஏன் அப்படின்னா உரையை போடுறவே மருத்துவம். என்ன காரணம்? ஒரு பிள்ளையை வெளியே எடுக்கணும். மருத்துவர் மட்டும்தான் உரை போட வேண்டுமா? சாதாரணமா வண்டிகளை ரிப்பேர் செய்ய வந்த மெக்கானிக் சொல்லணும்ல, அவர் கூட உரை போட்டுதான் வேலை பார்க்குற நிலைமை ஆயி போச்சு. என்ன மருத்துவர் மட்டும் ஏன் சொல்றீங்க? எதை எங்க பயன்படுத்தணும் தெரியும். ஒரு மெக்கானிக்கல் கூட வேலை பார்க்கும் போது உரையை போட்டு பார்த்தானா இந்த கைக்கு இந்த விரலுக்கு தன்மை கிடைக்காது. ஒரு ஜாமான பிடிக்கணும்னா, ஒரு சின்ன ஜாமான பிடிக்கணும்னா அவனுக்கு இந்த உணர்வு எல்லாரும் கைக்கு பாதுகாப்பாக கை உரை என்று சொல்லக்கூடிய அணியலாம். காலில் ஒரு செருப்பு போடுறா ஒரு மனுஷன், செருப்பு போடும் போது முள்ளு குத்துறது தெரியாது. உண்டா இல்லையா? அந்த செருப்பு போடான்னா முள்ளு குத்துறது தெரியும். உண்டா இல்லையா? செருப்பு போடுறோமா? உரைய போட்டான்னு வச்சுக்கவே செருப்பு முள்ளு குத்துறதுக்கு மட்டும்தான் நம்ம போடுறோமா? எங்க மனசாட்சி படி பேசுங்க. இப்ப எங்க முள்ளுக்கு போடுறோம், எந்த முள்ளு குத்துது நம்ம செருப்பு போடுறோம். செருப்பு எதுக்கு போடுறோம்? வெயில் அடிச்சாலும் போடுறோம். அதை விடுத்து கிருமிகள் நம்மளுடைய காலை துளைக்க கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் செருப்பு போட்டு போட சொல்றோம். பிள்ளைகளை போட சொல்றோமா இல்லையா? முள்ளு குத்தும்னா போட சொல்றோம். என்ன விஷயம் தெரியுமா? அதெல்லாம் அந்த காலத்துலதான் நீங்க காட்டுக்குள்ளே திடீரவங்க செருப்பு போடணும். இப்ப எப்பொழுதுமே செருப்பு நிலைமை ஆயிப்போச்சு. இப்ப எல்லாம் ரப்பர் செருப்பு தாமா. அந்த காலத்துல போட்ட செருப்பு எப்படி தெரியுமா? மரக்கட்டைகளால. மரக்கட்டைகளாலதான். இது ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணமே உண்டு. என்ன காரணம்? இப்ப மனிதனுக்கு எத்தனை அறிவு? மரச்செடிகளுக்கு ஓரறிவு, புழுப்பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீர்வாழ் சந்துகளுக்கு 3 அறிவு, பரப்பர வச்சிரங்களுக்கு 4, மிருகத்திற்கு 5, மனிதனுக்கு 6, ஞானியருக்கு 7, தெய்வத்திற்கு 8வது அறிவு. சரி, 6 அறிவு படைச்ச மனுஷன் யாருக்காவது உதவியா இருக்கானா? ஏன் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா வந்துட்டா இவன் குடும்பத்தை பொருளா கிடைக்கிறது வாங்குறான் இந்த காலத்துல. உண்டா இல்லையா? நீங்க அப்படி ஆளுங்க கொஞ்சம் பொறுமா. என்ன நான் பூலோகவாசி இல்ல, தேவலோகவாசி. ஒவ்வொரு மனிதனுடைய தெரியுது, நிறைய பேர் தெரியுது. ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவத்தை என்று வரக்கூடியவன் நான். ஆக அப்ப 6 படைத்த மனிதன் யாருக்காவது உதவியா இருக்கானா? இல்ல. சரி,
ஆனா இந்த ஓரறை படைச்ச மரம் மனிதனுக்கு எவ்வளவு உதவி பண்ணு தெரியுமா? என்ன உதவி பண்ணுது இப்ப சொல்றேன் பாருங்க. எப்படி? ஏன் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு விறகாக பயன்படக்கூடியது மரம். ஆமா. ஜன்னலாக பயன்படக்கூடியது மரம். கதவாக பயன்படக்கூடியது மரம். மேனில பூசண சந்தனமும் ஒரு மரம். ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை நடைபெறுவதற்காக நடவண்டி ஓட்டுறது மரம் தானே. அந்த முக்கால் வண்டியை போறாங்க பாத்தீங்களா அந்த காலத்துல, அது ஒரு மரம். உண்டா இல்லையா? இருக்கு. கடைசியில கட்டையில போராடாங்க போது அவனை தூக்கிட்டு போறதுக்கும் மரம் பயன்படுது, அவனை எரிக்கிறதுக்கும் மரம் பயன்படுது. இதுக்கு தான் சொன்னா மரமது மரத்திலேறி மரமதை தோளில் வைத்து மழமலை சுமடம் சென்று மடமலை கேட்கும் போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். மரம்தான் மனிதன் மரம் என்பதை மறந்தான் அப்படின்னா ஏன்? அதுக்குதான் இன்றைக்கு சீக்கிர காலத்தில் இறந்த ஐயா விவேக் அவர்கள் சின்ன கலைவாணன் என்ற மரக்கன்றுகள் நடுங்கள் என்று சொன்னார். மரக்கன்றுகளை நடுங்க. மரங்கள் வைத்து விட்டால் மழை பெயர் கிடைக்கும், மழை கிடைத்து விட்டால் விவசாயம் செழிக்கும், விவசாயம் செழித்தால் நாடு நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருக்கும் சொல்லி மரத்தை நட்டு வைக்க. அந்த காலத்துல மரங்கள்லாம் வெட்டுறது கிடையாது, மரம் நிறைய அறிஞ்சு. ஏன் அப்படின்னு தெரியுமா? இப்ப சீமக்கரு வேலைன்னு இருக்கு. இந்த சீமக்கரு வேலைன்னு ஏன் அதுக்கு சீமக்கரு வேலைன்னு பேர் வந்து தெரியுமா? காரணம் என்ன அப்படின்னா, அதாவது தண்ணி இல்லாத மரம் பார்த்த பூமிக்கு மரம் பார்த்த பூமியில எல்லாரும் புழைக்கணுங்கிறதுக்காக காமராஜர், யாரு காமராஜர் என்ன பண்ணாரா, சீமையில இருக்கக்கூடிய அந்த விதையை கொண்டு வந்து விதைச்சு விட்டாராம். அதுதான் சீம கருவேலை. அதற்கு பேர் என்ன? அதற்கு பேரு கருவேலை. ஆனால் சீமையிலிருந்து விதைத்ததனால் சீமக்கரு வேலை என்று இன்னைக்கு அதை வெட்டி மூட்டை எத்தனையோ பேர் பிடிக்கிறாங்க. அதானே உண்மை. அந்த மரத்திற்கு ஒரு என்ன ஒரு தன்மை தெரியுமா? ஏன்னா நிலத்தடி நீரை அதிகமாக குடிக்கும் தன்மை. சீம கருவேலை மரம் சொல்றீங்கல்ல, வெயில்ல பார்க்க ரொம்ப பசுமையா இருக்கும். இதே பாருங்க, நம்ம கம்மாக்கால தண்ணி கிடந்துச்சு வச்சுங்களேன், அந்த கருவேலை மரம் அந்த கம்மாய்க்குள்ள தண்ணிக்குள்ள ஒரு வருஷம் நின்னா செத்து போயிடும். அதிக நீரோடு என்ன பாருங்க, இன்றளவும் அந்த தண்ணிக்குள்ள நிக்கிற மரம் இறந்து போயிடும். வெயில்ல நிக்கிற மரம் நல்லா பசுமையா இருக்கும். அதோட தன்மை அதான், நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சும் தன்மை. அந்த மரத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம அந்த தைல மரம் சொல்றோம்ல, ஆரஸ்வதி மரம், அந்த மரத்துக்கும் நிலத்தடி நீரை உறிஞ்சும் அதிகத்தன்மை கொண்டது அந்த மரமும் தான். இப்ப இந்த சீம கருவேல மரத்தை பத்தி நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. மரத்துக்கு என்ன பெருமை, மனிதனுக்கு என்ன பெருமைன்னு சொன்னீங்க. மனுஷனுக்கு என்னமா பெருமை, மரத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கு. ஏன்னா வீசு இங்க சந்தனம் பூசுறது ஒரு மரம், நம்மளுக்கு செருப்பா பயன்படுறது ஒரு மரம், இந்த பிள்ளைங்க எல்லாம் நடக்கிறது வண்டிக்கு ஒரு மரம் அப்படின்னு எதுவுமே தனக்குன்னு கொடுக்கறதே கிடையாது. இந்த ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, 5 வரைக்கும் எந்த ஒரு பசுவாகப்பட்டது இருக்குங்க. பசு கண்ணுக்குட்டி இருந்துச்சுன்னா கண்ணுக்குட்டிக்கு மட்டும் தானே பால் கொடுக்கும். ஆனா மனுஷன் நம்ம தானே பாலை எடுத்துக்கிறோம். மாடு என்னைக்காவது நான் பால் தரேன் நீங்க எடுத்துக்கோங்க சொல்லிச்சா? இல்ல நீங்க சொல்ல போல மரமாகப்பட்டது நான் இருக்கேன் என்னை வெட்டி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிச்சா? மனிதன் நாம தான் அதுகளை கேட்காமலே பயன்படுத்திக்கிறோம். மனிதனாக பிறந்த ஒருத்தருக்கு மாடு பால் கொடுத்துச்சு. மாடு மனிதனாக பிறந்த ஒருத்தருக்கு மாடு பால் கொடுத்துச்சு. அது சிவனுக்கு கொடுத்துச்சு. எப்படி? தானா சொல்லி ரமணா அவர் கண்ணு கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம். ஏன்னா இந்த பகுதியில சதுரகிரி மலைன்னு ஒரு மலை இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சதுரகிரி மலையில இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை தான் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் போய் மேயும் பொழுது தானாக பால் சொரிந்ததாம். அந்த பால் சொரிந்ததை பார்த்துதான் அவனுடைய அந்த முதலாளியாகப்பட்டிருந்தாங்க, என்னடா காலையில போய் நல்லா போகுது, வரையிலே மாடு பால் இல்லாமலே வருது, ஒண்ணு நீ தானே குடிச்ச அப்படின்னு மாடு மேய்க்கிறவனை பார்த்து கேட்கிறாங்க. ஏன்னா இப்படி எல்லாம் சொல்லும் போதுதான், அதை ஓங்கும் போதுதான் சிவலிங்கம் சாய்ந்த நிலையில் கூட காட்சி கொடுத்தது அப்படின்னு சதுரகிரி மலையில இன்றாலும் நம்ம பகுதியில் எல்லாம் போவாங்க. ஆடி அமாவாசைக்கு எல்லாம் போற வழக்கம் உண்டு தானே. அப்படின்னு அங்கே தானாக சொரிந்தது பால். ஆனா அங்கே இருக்கிற மலைக்கு வந்து சிவலிங்கம் அங்கே தானாக சொரிந்தது. இந்த பால் சொரிந்தது மூலமாக தன்னுடைய பக்தனுக்காக இங்க கோவியர் கொஞ்சம் நம்ம கோமாதா பூஜை எதுக்கு பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா அந்த ஒரு காரணம் பால் கொடுப்பதற்காக மட்டும் கிடையாது. இந்த கோமாதா பூஜை என்று சொல்லக்கூடியது 33 கோடி தேவர்களும் யாரிடம் இருக்காங்களா, அந்த பசுவின் மேலில் உடலில் இருக்காங்களா. அதுல பாருங்களேன், வாழ்புறத்தில் சிறுநீர் கழிக்கும் இடத்துல எங்க இருக்கா, யார் இருக்கானா, மகாலட்சுமி இருக்கா. அதனால நம்மளும் பாருங்க, வீடு பெரிய கும்பாபிஷேகம், கோயில் கும்பாபிஷேகமோ இல்ல வீடு புண்ணியாசனமோ பண்ண சொல்லக்கூடிய இடத்துக்கெல்லாம் அந்த மாடு கண்ணு கூடி போகல குங்குமத்தை மட்டும் எங்க வைப்போம், வாழ் பகுதியில் வைக்கணும். ஏன்னா மகாலட்சுமி அம்சம் அங்க பொருந்தியது அங்க இருக்கு அப்படின்னு அந்த குங்குமத்தை சுமங்கலிகள் எடுத்து நெற்றியில் இட்டுக் கொள்வாங்களாம். அதனால்தான் கோமாதா பூஜை 33
முக்கோடி தேவதைகள் வணங்குவதற்கு பதிலாக ஒரு தெய்வமான பூலோகத்தில் இந்த கோமாதாவை வணங்கினால் அனைத்து புண்ணியம் கிடைக்கும் நமக்காக நம்ம வணங்குறோம். ஏன் அப்படின்னா ஒரு வீட புது வீடை கட்டி முதல்ல ஏன்டா அந்த பசுமாடை உள்ள கூட்டி வர்றான், என்ன காரணம் அப்படின்னா துஷ்ட சக்திகள் போகிறோங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள கூட்டி வர்றான் பசுமாடை. ஏன் என்ன காரணம்? நீங்க சொன்ன மாதிரியே மகாலட்சுமி எங்க வந்திருக்கிறா, யமதர்மி எங்க வந்திருக்கிறா, நல்லா பாருங்க. இந்த கோமாதா படம்னு ஒண்ணு இருக்கும், அதிலே உதாரணத்தை எல்லா தெய்வத்தையும் காட்டியிருப்பான் அந்த படத்துல. காரணம் என்ன? யமதர்மி எங்க இருக்கிறான், என்ன காரணம் அப்படின்னு. ஏன் காரணம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கம்மலை திருடிக்கிட்டு ஒருத்தன் போயிட்டான். கம்மலை திருடிக்கிட்டு ஒரு பெண்ணுடைய கம்மலை திருடிக்கிட்டு ஒருத்தன் ஓடிட்டான். அப்ப ஓடும்போது என்ன பண்ண, அதை கண்டுபிடிக்கணுங்கிறக்காக ஒருத்தன் போறான். அப்ப போகும்போது என்ன பண்றான், போகும்போது இங்க ஒரு பசுமாடு நிக்குது. நின்ன உடனே ஐயா நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கும்போது குருநாதர் நினைக்கும் போது அப்ப அந்த மாடு என்ன பண்ணுது, சிறுநீர் நினைக்குது. அந்த சிறுநீரை என்ன பண்றான், 3 தடவை குடி. 3 தடவை குடிடா. அதுக்கப்புறம் பாரு அவனுக்கு வழி தெரியும், ஒரு வழியும் தெரியல. அப்ப அந்த மாட்டு சிறுநீரை மகாபாரதத்திலே கொண்டு வந்துட்டான். காலையில பாருங்க, காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே நல்லா குளிச்சு விட்டு போய் நல்லா அப்படி கையில ஏந்தி எந்த தீட்டா இருந்தாலும் சரி, எந்த தடுத்திரிமா இருந்தாலும் சரி வெளியே போகும். அதான் உண்மை. இன்னைக்கு அது பெரியவர்கள் சில பேர்கள் செய்வாங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாரும் மாட்டு மூத்திரம் தானே அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, அது தேவாமிர்தம். காரணம் பிடிச்ச பிணி எல்லாம் போகும். ஒரு பசுமாடு வீட்டுல கட்டுத்துறையில இருக்கணும்னு எதுக்கு சொல்றோம், என்ன காரணம் அப்படின்னா வரக்கூடிய மூதேவி கூட நம்ம வீட்டுக்குள்ள இருக்க மாட்டார், ஸ்ரீதேவியை மகிழ்ச்சியாக நிற்பார். அது மாதிரி மேய்க்கிற பசுமாடையை அடிக்க கூடாது, எது அடிக்க கூடாது, இருக்கும் பொழுதும் அடிக்க கூடாது. கறந்தபால் முளைவுகா, கடைந்த வெண்ணை மோர்வுகா, உழைந்து போன சங்கி நோசை, உயிர்கள் முடப்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லைன்னா 5க்கு 2 பழுது இல்லாம பேசுறேன். அதனால்தான் அந்த பாலுக்கும் நெய்யுக்கும் உருமாறி வைத்தார்கள். என பாலிலிருந்து புறப்பட்டது தயிர். இந்த தயிரை கடைந்தால் மோரும் பதமும் தனித்தனியாக பிரித்தெடுக்கப்படும். இந்த பதத்தை பிரித்தெடுத்தால் பதத்தை உருக்கினால் நெய் என்று என்பது கிடைக்கும். பாருங்களேன், பாலுக்குள்ள தயிரும் மோரும் அடங்கி விட்டால் நெய் என்பது உருக்கினால் பிறகு கிடைக்கும். அதான் 5க்கு 2 பழுது இல்லாம அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் 5க்கு 2 பழுது இல்லாம பேசுறேன். நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்வதை காட்டிலும் சிவாய நமவென்று சிந்தித்து இருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லையே ஐயனே சிவா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இப்பதான் 3க்கு 1 பழுது இல்லாம பேசுறேன். அது என்ன 3க்கு 1? இது என்ன வம்பா இருக்கு? ஆமாமா, எப்படி இப்ப 5க்கு 2 பழுது இல்லைன்னு சொன்ன உடனே சரியா சொல்றீங்க. இப்ப நான் சொல்றேன் 3க்கு 1 பழுது இல்லாம பேசுறீங்க. நீங்க 6க்கு 2 பழுது இல்லாம பேசுறீங்க. சரி இருக்கட்ட. 3க்கு 1 பழுது இல்லைன்னு என்னன்னு தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? மும்மூர்த்திகள் யாராரு? சிவபெருமான், பிரம்மன், மகாவிஷ்ணு என்று மும்மூர்த்தி. சிவன், பிரம்மா, விஷ்ணு. உண்டா இல்லையா? உண்டுதான். பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் போட்டி வந்துச்சு. வந்ததே தங்கள்ல யாரா பெரியாள் அப்படின்னு சொல்லி. அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு? அவன் தான் அங்கே ஆதி எண்ணமில்லாத நாயனாக உயர்ந்து நின்றார். திருவண்ணாமலையில் நின்றார். ஒருத்தன் அடிய பாரு, ஒருத்தன் நுனிய பாரு. ஒருத்தன் நுனிய பாரு. எங்கப்பா என்ன பண்ணார்? பிரம்மா அப்பா பிரம்மன் அன்னப்பச்சி வாகனத்தோடு மேலே நுனிகான சென்று விட்டார். மேல போகும் மேலே பண்ணப்பச்சி ரூபத்திலே பிறந்தா அவனால முடியுச்சா? முடியல. அங்க இருந்து தாளம்பூ வந்தது. சிவனுடைய தலையில் இருந்த தாளம்பூ நழுவி வந்துகிட்டு இருந்தது. அதனுடன் உதவி கேட்டு பொய் சாட்சி சொல்லி நான் பார்த்தேன் என்று சொன்னார். ஒரே ஒரு பொய் சாட்சி சொல்லி எனக்காக ஒரே ஒரு பொய் சாட்சி சொல்லு, பார்த்து அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒண்ணு. அதுவும் சரின்னு இருந்துச்சு. உன்னை படைச்சது நான் தான், உன்னை படைச்சது நான் தான். நான் சொல்றது நீ கேளு. படைச்சவன் சொன்னா கேளு. சொல்றியா இல்லையா? படைச்சவன் சொன்னா கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஒண்ணு சரி இருந்துச்சு. ஆனா இவர் பார்க்க முடியல. மகாவிஷ்ணு பார்த்தாரு. இவர் என்ன பண்ணாரு? அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டே சென்றார். அவதாரம் என்றால் பன்றி அவதாரம் எடுத்தாரு. ஆக பூமியை தோண்டினாரு. ஆனா அதுக்குள்ள பிரம்ம வந்து என்ன பண்ணா, உங்க ஜடாமகனத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா சாட்சி யாருன்னு சிவபெருமான் கேட்டாரு. இதோ தாழம்பு வாங்கப்பட்டது. உங்க ஜடாமகனத்தில் இருந்த தாழம்பு இந்த பெண்ணு தான் சாட்சி இதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தாரா அப்படின்னு கேட்கும்போது சொன்னது பொய்யான சாட்சி என்றைக்கு சொன்னாயோ இனிமேல் பூஜை திரவியங்களுக்கு நீ பயன்பட மாட்டாய், ஆலயங்களிலே பூஜை திரவியங்களுக்கு பயன்பட மாட்டாய், பெண்ணுடைய கூந்தலுக்கும் பயன்பட மாட்டாய் என்று என்னைக்கு சிவபெருமான் தாளம்புக்கு சாமிட்டாரோ அந்த தாளம்பு பூஜை திரவியங்களுக்கு பயன்படுதா? ஏங்க அது தாளம்பு கேட்டுச்சா? ஐயா இப்படி எந்த ஒரு பூஜைக்கும் பயன்படாமல் போய்விட்டால் என்னுடைய வாழ்நாள் பிறப்பே வீணாகி விடுமே, எதற்கு ஏதாவது விமோசனம் கிடைக்க கூடாதா அப்படின்னு கேட்டதாம். அதனால்தான் தாளம்புக்கு மட்டும் சிவனுக்கு உரிய ராத்திரி சிவன் ராத்திரி என்று 3வது கால பூஜையில் உனக்கான ஒரு இடத்தை தருகிறேன் என்று சிவன் கொடுத்தார். அது மட்டுமல்ல, திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய நெல்லையப்பன் ஆலயத்தில் காந்திமதி அம்மையாருக்கு பிரதோஷம் என்ற நாள் தாளம்பூவினால் தான் அர்ச்சனை. அதை காட்டிலும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கையிலும் தாளம்பூவில் பிரதோஷம் என்று அங்கே அர்ச்சனை நடக்கும். நிறைய நடக்குதுங்க. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா இப்ப இங்க இருக்க தெய்வம் என்ன? நீ மாரியம்மா
பெருமாள் இருக்கா. மாரியம்மன் தானே? ஆமா. இப்ப நாமக்கல் மாவட்டம். சரி. எது? நாமக்கல் மாவட்டத்துல தட்டாங்குட்டைங்கிற இடத்துல பச்சை தண்ணி மாரியம்மன் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அங்க விளக்கு போடுறதுல எண்ணெய்னால விளக்கு போடுறது கிடையாது, பச்சை தண்ணினாலதான் திரி போட்டு விளக்கு எரியும். பாத்தீங்களா இந்த மாரியம்மனுக்கு எவ்வளவு சக்தின்னு? அதை காட்டில் நம்மிந்தி அடிகள் என்று சொல்லக்கூடிய 63 நாயன்மாரில் ஒருவர் மட்டும்தான் திருவாரூரில் உள்ள அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்காகப்பட்டவருக்கு பச்சை தண்ணியை விளக்கேற்றினார். அதனால்தான் நம்மிந்தி அடிகள் 63 நாயன்மாரில் சிறப்பு சேர்த்தார். இதே மாரியம்மனுக்கு கொன்னையூரிலே இன்னமும் பச்சை தண்ணியிலே விளக்கெரியும். மாரியம்மனுக்கு கொன்னையூரிலே போங்க, போய் நல்லா ஒரு நாடகத்துக்கு போகணும். நல்லபடியா போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி. வாழ்க்கை சிறக்கும். மாரியம்மன் பிறந்ததே தன்னுடைய கணவனால் மூலமாக தானே. தன் கணவன் கொடுத்த ஒரு வரம் சாபமாகப்பட்டது. அப்பேற்பட்ட தன்மையில மாரியம்மனா இது மந்த அம்மனாவே முதல்ல தெரிஞ்சுக்கணும். கணவனுக்கு இப்படி எல்லாம் பணிபடை செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் என்று அவளை பார்த்துதான் முதல் கத்துக்கணும். ஏன்னா ஜமதக்கனி முனிவர் ஒருத்தர். இந்த ஜமதக்கனி முனிவரின் மனைவிதான் பால்கரேனுகா தேவி என்று சொல்லக்கூடிய பெண். இந்த பெண்ணாகப்பட்டவர்களுக்கு அனுதினமே என்ன தன்மை தெரியுமா? நம்ம தண்ணி எடுக்கணும்னா எப்படி ஏதாவது கூட கொண்டு போவோம். ஆனா அந்த பெண்ணுக்கு அந்த தன்மை கிடையாது. ஆற்றுக்கு சென்று உடனே அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மணலில் குடமாகப்பட்டதை எடுத்து உருவெடுத்து அந்த உடனே அந்த சொல்லக்கூடிய அந்த பச்சை மண்ணில் அந்த மண்ணை எடுத்து அந்த குடம் செய்து தண்ணீர் எடுத்தது தன்னுடைய கணவனுக்கு பூஜைக்கு கொடுப்பது வழக்கம். இந்த மணல்ல செய்ய முடியுமா? குடம் ஆத்து மணல் ஏதாவது செய்ய முடியுமா? ஆமா, மத்த எதுலயா சேர்ந்துடலாம். பாருங்களேன், இந்த வயல் மண் எடுப்பாங்க, மத்தபடி செங்கல் செய்கிறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு தனி மண் எடுப்பாங்க, பானை செய்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு தனி மண் எடுப்பாங்க. ஆனா ஆத்து மணல்ல மணல் செய்ய முடியுமா? எப்பேற்பட்ட கற்பின் தன்மை கொண்டவன். ஒரு குயவன் மண்பாண்டத்தை செய்ய வேண்டும் என்றால் அதிலே களிமண் தேவை. எது? களிமண் சேர்ந்த மணல் தேவை. அதுக்கு தான் பானையை சுடுறது. எது? அப்பதான் அது உறுதியா இருக்குமா? அப்பதான் பானை இப்படி தட்டி பார்க்கணும். இந்த பானை மண்பானை நல்லா இருக்காது. கண்ணுல வைக்க மூஞ்சிய பார்த்து பேசும் ஐயா. சொல்றேன் கூட பாக்குறது பார்வை பாருங்களேன். பச்சாசை வளர்த்த முனிவர் மாதிரிய பார்வை. பச்சை மான் பானையை தட்டி பார்த்தா என்ன பண்ணும்? பச்சை பானையை தட்டி பார்த்தா சரியா வருமா? அந்த பானையை செஞ்சு அதுக்கப்புறம் சூளைக்குள்ள போட்டு சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பானை இந்த பானை அப்படி தட்டும் போது சும்மா கணீர் இருக்கணும். வாத்தியங்களில் அந்த பானையில் ஒலிக்கக்கூடிய வாத்தியங்களும் அந்த சத்தம் கேட்டால் பானையை தட்டும் போது தொப்புன்னு சத்தம் கிடைச்சுன்னா அந்த பானை வீட்டுக்கு ஆகாது. இது எங்கனே ஓட்டம் இருக்குது. இல்லப்பா, ஓட்டை பானையை நீங்க பார்த்திருப்பீங்க. இல்லம்மா, சிறிய ஓட்டையா இருந்தாலும் சத்தம் அப்படி வரும். பலவிதமான பானையை பார்த்தவருக்கு தான் இந்த பானை சரிபடுமா சரிபடாது. ஒரு பானை வாங்க போனவர் நம்மளுக்கு எந்த பானை கிடைச்சது சரி, ஒரு பானையை பார்த்தோமா வாங்கணுமான்னு வந்தவருக்கு அதெல்லாம் தெரியும். பாத்தீங்களா? நீங்க எத்தனை பானையை பார்த்தவர்னு இப்ப தெரியுது. ஒரு குயவன் செய்யும் போது மணலும் களிமண்ணும் தேவைப்படுது ஒரு பானைக்கு. ஆனா ஒரு பெண்மணி மணல்னால எப்படி செஞ்சா? ஆற்று மணலால் செய்தால் உடனே செய்து தன்னுடைய கணவனுக்கு அந்த தண்ணீரை எடுத்து செல்ல வேண்டும் பூஜைக்குன்னு தண்ணீர் ஆத்துல பாருங்க அப்படி அலங்கி விட்டு அள்ளுதா. அள்ளும் பொழுது வான வீதியாக போன கந்தர்வன் ஒருவன் அங்கே தண்ணீர் நிழலில் தெரிகிறது. இதை பார்த்த உடனே சொல்றா, என்ன ஒரு அழகு, இப்படிலாம் ஒரு அழகா அங்க நினைச்சா, என்ன ஒரு பேர் அழகு, இப்படி ஒரு அழகெல்லாம் இப்படி பூலோகத்தில் இந்த கண்ணுக்கு தென்படுவதால் அப்படி நினைச்ச உடனே தன் கையில் வைத்திருந்த மண்பானை கரைந்தது. ஏன்னா தன்னுடைய கணவனை தவிர மற்ற ஒரு ஆடவனின் நிழல் கூட படக்கூடாது என்பதற்கு வாழக்கூடியவர்கள் தான் அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 குணங்கள். அந்த தன்மையில் தன்னுடைய கற்பின் நிலை அறிந்து தெரிந்து இந்த இடத்தில் விட்டுவிட்டோமே என்று தெரிஞ்ச உடனே ஜமதக்கனி உணர்ந்தார். தன் மனைவி சென்றவளை காணவில்லை. அவளுடைய நிலை மாறிவிட்டது என்று தன் பிள்ளைகளை அழைத்தார். உன்னுடைய தாயாகப்பட்ட தவறு செய்தால் வெட்டி விட்டு வார்கள் என்று சொன்னார். ஆனா பாருங்களேன், பிள்ளைங்க அம்மாவை வெட்டின பாவம் பிள்ளைக்கு வந்துச்சு. அங்கதான் தவறு பண்றீ. தாயிற்கு சேர்ந்த கோயில் பிள்ளை தன்னை சொல்லி இந்த அம்மா ஒழுங்காத்தானே ஏற்கனவே குடத்துல தண்ணி எடுத்தாந்து கணவனுக்கு பாதை பூஜை பண்ணது. கணவனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு வாழணுங்கிற நினைப்பு இருக்கா இல்லையா? அப்ப தண்ணியில மேல வரவனை பார்த்து தண்ணியில இப்படி ஒரு அழகான நீ ஏன் நினைக்கிற? தண்ணி கூட உடைஞ்சா இல்லையா? மண்ணில செஞ்ச பானை கரை. நான் என்ன சொல்றேன், இல்லமா தண்ணி கூட கரைஞ்சிச்சா? உங்களுக்கு குடம் கொண்டு போற லட்சணமே தெரியல. தண்ணி கூட கரைஞ்சிச்சா இல்லையா? அப்படி சொல்லணும். தண்ணி கூட கரைஞ்சிச்சா, தண்ணிக்குள்ள வைக்கும் போது கரைஞ்சிச்சான்னு கேட்கணும். தண்ணி தரையில தூக்கிட்டு கீழே போட்டா உடையிறதுக்கு பொதுப்படையா தண்ணி கூட கரைஞ்சாத்தான் இந்த உலகத்துல உயிர்னு ஒண்ணு வரும். தண்ணி கூட கரைஞ்சாத்தான்
முடியாமா பாலாய் முடியாமோன்னா காரணம் என்ன? தாயினுடைய கருப்பையில இருக்கின்ற ஒரு குழந்தை அந்த தண்ணீர் குடம் கரைஞ்சாதான் குழந்தை வெளியில் வந்து பிறக்க முடியும், உண்டா இல்லையா, சுவாசிக்க முடியும். அந்த பையுக்குள் இருக்கக்கூடிய தண்ணீர் ரொம்பவும் கூடவும் இருக்கக்கூடாது, குறையவும் இருக்கக்கூடாது. குழந்தைக்கு அளவான தகுந்த தண்ணீர் இருக்க வேண்டும். இல்லை என்றால் யாருக்காவது ஆபத்து ஏற்படும். ஒரு குழந்தை பிறந்து விட்டால் பிறக்கும் போதும் பாலை ஊத்துறான், இறக்கும் பொழுதும் பால். மனிதனுக்கு குறைந்த மனிதனுக்கு இந்த உலகத்துல பிறந்த மனிதனுக்கு 3 தடவை பால் ஊத்துறான். எப்ப? ஒண்ணு பிறந்த உடனே, ஆமா. இரண்டாவது கல்யாணம் பண்ணி போகும்போது திருமண பெண்ணு உண்டாருவா முதல் இரவுக்கு, இது இரண்டாவது பால். மூணாவது பால் எப்ப தெரியுமா? இறக்கும் பொழுது தன்னுடைய உடல் பிள்ளை குட்டி எல்லாத்தையும் அடைஞ்சு கடைசியில் இழுத்துக்கிட்டு கடா பாலை. வயோதிக பருவத்தில் அது இப்ப வயோதிக பருவத்துக்குலாம் யாரும் போறோமோ போகலையானே தெரியல. அதுக்கெல்லாம் பாதியில எமன் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவங்க போய் சேர்ந்துறாங்க. பாத்தீங்களா? அப்ப தன்னுடைய கணவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெண்ணு கண்டவர்களை பார்த்த உடனே என்ன நினைச்சா மணல் கூட உடைஞ்சு போச்சு. அப்படி உடைஞ்ச உடனே என்ன பண்ணா? அதனால்தான் சாபத்தை கொடுத்தான் பரசுராமர் மூலமாக வெட்டி வெட்டு பாவன் தாயே என்று. தனக்கு அடைக்கலம் கொடுத்த ஏகாலி வெட்டு பெண்ணையும் தன்னுடைய தாயை வெட்டி விட்டு தன்னை சொல்மிக்க மந்திரம் என்று அந்த தாரக மந்திரத்தை பயன்படுத்தி வந்தான். வரும்பொழுது கேட்கிறேன், அப்பா நீங்க சொன்னதான் கேட்டல. இப்ப நம்ம முத்துமாரியம்மனை பற்றி பேசுறோம். முத்துமாரியம்மன் தான் அருமையான ஒரு கருத்து. ஆமா, எனக்கு வந்து முழுமையா பேசணும். கண்டிப்பா. என்னத்த முழுமை? இங்க வாங்க, முதல்ல வாங்க. சரியா தானப்பா பேசுறேன். இதை காட்டு ஓடுற தன் பிள்ளை வெட்டக்கூடாதுன்னு நினைச்சு ஓடல. வெட்டுனா இந்த பாவம் இவனுக்கு பிடிச்சிடும். தான் பிள்ளை நல்லா இருக்கணும். அவரை சொல்லுவனா நார்ந்த மகரிசி அல்லவா, நடிப்பின் சிகரம் இவர் மட்டும்தான். இவர்கிட்ட தான் கத்துக்கணும். தன் பிள்ளை நல்லா இருக்கணுக்காக இவ ஓடுற, உயிரை காப்பாத்திக்கணும்னு ஓடுற. தனக்காக அடைக்கல கொடுத்தது ஏகாலி விட்டு பெண். ஏகாலினா சொல்லுவாங்க இந்த துணியெல்லாம் சலவை தொழில் பண்ணுவாங்கல்ல, அவங்க அந்த பெண்ணாகப்பட்டவங்க அடைக்கலம் கொடுக்குறா. அப்பதான் சொல்றாரு என்னுடைய தாயை வெளியே அனுப்பு. இல்லப்பா என் வீட்டுல தஞ்சம்னு ஒண்ணு புகுந்து வந்துட்டா, அவளை நான் வெளியே அனுப்ப முடியாது. அப்ப உன்னையும் வெட்டுவேன் என்று அப்பெண்ணையும் வெட்டி தன் தாயை வெட்டிட்டார். வெட்டிய உடனே தந்தையை நம்ம சொன்னார், அப்பா நீங்க சொன்ன வார்த்தை நான் கேட்டேன். சரி உனக்கு என்னடா வேணும்? என் தாய் வேண்டும். ஏன்னா தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. அப்பா பேச்ச கேட்கணுக்காக உங்க பேச்ச நான் கேட்டுட்டேன். இப்ப எனக்காக என்ன வேணும்னு கேட்டீங்க பாத்தீங்களா? என் தாய் வேண்டும். என்னை எப்படியெல்லாம் பெற்று சுமந்து வளர்த்து இவ்விடத்தில் என்னுடைய ஒரு பிள்ளையாக வச்சிருப்பா, அந்த தாயை வெட்டி விட்டதே இதுக்கு பரிகாரம் என் தாய் உயிரோடு வேண்டும் என்று கேட்டார். அதான் கமண்டலத்தில் உள்ள நீரை எடுத்து இந்த பிள்ளையின் கையில் கொடுத்த, மகனே வெட்டப்பட்ட உன் தாயின் தலையை மீண்டும் முதலில் பொருத்தி இந்த கமண்டல நீரை தெளித்து தாயே எழுந்து வா என்று சொல், உடனே வருவார் என்று சொன்னார். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க, பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம். அம்மா திரும்ப வரப்போறான்னு கமண்டல நீரை எடுத்துக்கொண்டு வேகமா போய் பார்த்தார். சரி அம்மானாலதானே அப்பெண்மணியும் வெட்டி விட்டோம், அப்பெண்மணியும் உயிரோடு வர வேண்டும் என்று மாற்றி மாற்றி தன்னை ஏகாலி விட்டு பெண் தலையை தன் தாய் உடலிலும் தன் தாய் தலையை ஏகாலி விட்டு பெண் உடலிலும் மாறி மாறி அங்கே தலையை ஒட்டி விட்டு அவசரத்தில் அந்த நீரை தெளித்து அம்மா வாருங்கள் என்று சொன்னாராம். 2 பேர் எழுந்து வந்தாச்சு. புறம் பார்க்கிறா, உடலாகப்பட்டது மாறி தலை மாறி இருக்கு. அப்பா நீங்க சொன்ன போல ஒட்டினேன், நான் அவசரத்தில் என்னுடைய வார்த்தை மயங்கி இவ்விடத்தில் மாறி மாறி ஒட்டி விட்டனே. அப்பொழுதுதான் கொடுத்தான் வரும். சிரசு எங்கே இருக்கிறதோ அதுதான் ஒரு மனிதனுக்கு பிரதானம். அதனால மாறி தலைகள் அமர்ந்தாலும் சிரசு உன் தாயின் தலையில் இருப்பதும் அவள் தான் மாரியம்மன். ஏகாலி விட்டு பெண் தலை எங்கே மாறுகிறது? அவள் தான் மந்தையம்மன் அப்படின்னு மாரியம்மனையும் மந்தையம்மனையும் இவ்விடத்தில் மந்தையில் கிடந்ததால் மந்தையம்மன் என்று மாறி தலைகள் ஒட்டப்பட்டதனால் மாரியம்மன் என்று ஜமதக்கனி முனிவர் கொடுத்த வரம் பரசுராமன் மூலமாக. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இப்ப நீங்க சொன்னீங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இல்ல, ஒருத்தன் அவசரத்தை ஓடுறான்னு வச்சுக்கவே அவனுக்கு புத்தி மட்டும் தான். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு கதையை சொல்லியிருக்கான். வெட்டியதால் பிழைத்து விட்டேன், வெட்டாவிட்டால் செத்திருப்பேன், செத்ததனால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். ஏன் என்ன காரணம்? அவசரத்துல ஒருத்தன் ஓடுறான். எது ஓடும் போது பாலடைஞ்ச கிணம் இருக்கிறதா அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரியல. அப்ப மழை மேகம் மின்னல் வெட்டுது, வெட்டும் போது அதுக்குள்ள கொஞ்சோடு தண்ணி கிடக்கு. ஆகா இது கிணறுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்பதான் வெளிச்சத்தில் பார்த்ததனால் வெட்டியதால் பிழைத்து விட்டேன், வெட்டாவிட்டால் செத்திருப்பேன், நான் விழுந்து செத்திருப்பேன். அடுத்து ஓடுறான். ஓடும் போது ஒரு பாம்பை மிதிச்சிட்டான். பாம்பை மிதிச்சுட்டு திரும்ப பாக்குறான், அந்த பாம்பு செத்த பாம்பு. இந்த பாம்பு செத்த பாம்பு, செத்ததனால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அருமையான ஒரு கூடிய பொய்களை சொல்லாதே, பொல்லா கொலை கிளவுகள் பண்ணாதே, ஆடிய பாம்பை அடியாதே, இது அறிவுதான் அடி வாழைப்பு. என்ன இது?
ஆக இது ஆடுற பாம்புமா, இது செத்த வானர மலதனில் நனைய தூக்கணம் தானோரிய நெறி சொல்ல தாண்டி பெய்திடும் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனரு குறைத்திட்டு விட்டதாகுமே அப்படின்னு சொன்னாங்க. இந்த குரங்குக்கு பத்தியில அப்பதனை அசைத்து விட்ட குரங்கு போல். குரங்குக்கு ஒரு தன்மை இருக்கு. இந்த குரங்காகப்படுறது 5 அறிவு தான், ஆனா குருவிக்கு 4 அறிவு. இந்த தூக்குனாங்க குருவி சொல்லிச்சான், பாரு நான் 4 அறிவு தான், ஒரு கூடு கட்டி மலையில நனையக்கூடாதுன்னு பாதுகாப்பா நான் போய் இருக்கேனே, ஆனா நீ இப்படி குரங்காக இருக்கிறேன், இந்த குரங்காகப்பட்டதுக்கு ஒரு வீடு கட்டி மலையில நனையாம வாழணும் உனக்கு தெரியுதா அப்படின்னு தான் புத்தி சொல்லிச்சான். அது நல்ல விதமா நல்லவங்கள்ட்ட சொல்லியிருந்தா கேட்டிருக்கும். குரங்குக்கு என்ன தன்மை, நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்றியா அப்படின்னு உடனே கூட்ட பார்த்துச்சு, எடுத்துச்சு, பிச்சுச்சு, தூக்கி போட்டுச்சு. அதான் சொல்லுவாங்க ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனர் குறைத்திட்டு விட்டதாகுமே. முதல்ல இந்த குருவிக்கு புத்தி வேணுமா இல்லையா? ஏன் அது மரத்துக்கு மரம் தாவறதுன்னு தெரியும். இந்த குரங்கு பாவம் நல்ல மனுஷன் நினைச்சு சொல்லி பிடிச்சு பார்த்தா அதுக்கு புத்தி அப்பதான். இந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவற குரங்குன்னு தெரியும். நீ ஏன் கூடு கட்டிலும் இந்த குருவி தான் கூடு அடிச்சுனா பேசாம நிக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணும்? அம்மா குரங்கு கையில பூமாலையை கொடுத்தா என்ன பண்ணும்? குரங்கு கையில அங்க வைரமணி மாலையை கொடுத்தப்பவே பிச்சு போடுச்சு, பூமாலை கொடுத்த சும்மாவா வச்சிருக்கு. ராமன் கொடுத்த முத்து மாலையை ஆஞ்சநேய பெருமானுக்கு ராமன் கொடுத்தாராம் ஒரு முத்து மாலை பரிசாக. இந்த பழமொழி எதுக்காக வந்தது? குரங்கு பூமாலையை கொடுத்தா பிச்சு போடுவிடான்ற பழமொழி ராமாயணத்திலே வந்தது. ஆஞ்சநேய பெருமானை பாராட்டி தன்னுடைய கழுத்தில் கிடந்த முத்து மாலை அப்படி கொடுத்தாராம். யாரு? ராமன். கொடுத்த உடனே ஆஞ்சநேய பெருமான் இப்படி பார்த்துட்டு என்ன பண்ணாரா? அப்படியே பிச்சு பிச்சு எரிஞ்சிட்டார். சபையில இருமா. அதுக்குதான் ராமன் சொன்னாரா, குரங்கு கையில பூமாலை கொடுத்தா பிச்சு தாடா போடும். ராமன் சொல்லல, ராமன் கேக்குறாரு. அதுக்குதான் ஆஞ்சநேய பெருமான் சொன்னாரா, ராமா கோவித்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் பெரும்பெரும் சபையிலே முனிவர்கள் எல்லாம் சிவ சிவ என்று சொல்லி இருக்கும் போது நான் மட்டும் அங்க போய் ராம் 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 ராமனே. அப்பதான் ஒரு முனிவர் பார்த்து கேட்டாரு, அப்பா உன்னுடைய ராமன் எங்கே இருக்கிறார் என்று கேட்கும் பொழுது என்னுடைய இதயத்திலே இருக்கிறார் என்று. அப்படி இதயத்திலே இருக்கிறால் உன்னுடைய ராமனை இதயத்திலே காட்ட அப்படிங்கும் போது நெஞ்சை புலந்து இப்படி காட்டுவே அங்க என்னுடைய தாய் சீதாவும் ராமனும் என்னுடைய மார்பகத்திலே காட்சி தந்தீர்கள். ஆனால் நீங்க கொடுத்த அன்பா கொடுத்த இந்த முத்து மாலையில சீதாவையும் காணும் ராமனையும் காணும். இது எனக்கு தேவையானதான் பிச்சு போட்டினாரா ஆஞ்சநேய பெருமான். ஏன் நான் ஆரம்பத்தில் சுயமாதிகளா ஏன்னா சில முட்டா குரங்கு இருக்கு, கையை ஒடிச்சு போடுவேன். உன்னே சொல்லலாமா? நான் இவ்வளவு பெருமையா உன்னே சொல்லணும்னா இவ்வளவு கதையாவா? கதையத்தான் சொல்றேன். ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கு போல் மாட்டிக்கிட்டு முழிக்கலமா? விறகு முடைக்கிறவன் பெரிய மரத்தை பிளக்கிறான். என்ன பண்றான்? முதல் நாள் ஆப்பு வச்சு 2ஆ பிளந்துடுறான். பிளந்த உடனே சரி நாளைக்கு வந்து மிச்சத்தை பார்த்துக்கணும் இவன் போயிடுறான். இந்த குரங்கு சும்மா இருக்க முடியாது, 2ஆ பிளந்து ஆப்பு வச்சுட்டு போயிட்டான். அவருக்கு வாயில தனி பவன் குடி ஆப்பு வச்சு மரம் 2ஆ பிளந்துருச்சு, அவன் போயிட்டான். நாளைக்கு வந்து மிச்சத்தை பாத்துக்கிறோம்னு இந்த குரங்கு சும்மா இருக்க வேண்டியானே. இந்த குரங்கு என்ன பண்ணிச்சா, அந்த ஆப்பு போய் பிடிங்கி பார்ப்போம்னு வால் உள்ள போனது இந்த குரங்குக்கு தெரியல. இதுக்குள்ள 2ஆ பிளந்திருக்கு பாருங்க மரம், அதுக்குள்ள வால் போனது தெரியல. இது ஆப்பு அப்படியே அசைச்சு வெளியில பிடிக்கிருச்சு, வால் மாட்டிக்கிருச்சு. அப்ப வீச்சு வீச்சுட்டு தானே கத்தணும். ஒண்ணு மட்டும்தான் முளைக்கல, அது மட்டும்தான் முளைக்கல. முளைச்சதுல சரியா இருக்கும். அப்பதனை அசைத்து விட்ட குரங்கு போல். ஏமா குரங்குக்கு என்ன தன்மை தெரியுமா? பலவிதமான இடங்கள்ல எத்தனையோ விலங்குகள் பாக்குறோம். குரங்கு எங்கனையா செத்து கிடக்குது, வீசுது, நார்துன்னு பாத்துருக்கமா? ஏன்னா குரங்குகளுக்கு ஒரு தன்மை ஆஞ்சநேய பெருமான் ராமனிடம் வாங்கிய வரம். ராமா இவ்விடத்தில் எத்தனையோ விலங்குகள் அங்கெங்கே இறந்து நாச்சம் எடுத்து கிடந்தாலும் என் உடல் நாடக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அந்த வேண்டுதலுக்கு என்னங்க கொடுத்தா ராமன்? இந்த குரங்குக்கு இறக்கும் நேரம் தெரியுமா, தனக்கு எப்ப இறக்க போறோம் அப்படின்னு தனக்கான நேரத்தை அறிந்தது குரங்கு. ஒரு 40 நாளுக்கு முன்னாடியோ ஒரு 30 நாளுக்கு முன்னாடியே தனக்கு இறப்பு வரப்போதும் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுமா, எந்த ஒரு அன்ன ஆகாரம் எதுவுமே சாப்பிடாம தன்னுடைய நிலையை அறிந்து 5 புலன்களையும் அடக்கி எங்க போய் உட்கார்ந்துருக்குமா? இந்த கரையான் புத்துக்கிட்டு போய் உட்கார்ந்துருமா. கரையான் புற்றுக்கு அருகாமையில் எந்த ஒரு உணவும் இன்றி தண்ணீர் நீர் எதுவுமே சாப்பிடாம போய் உட்கார்ந்து வடக்கிருத்தல் அப்படின்னதுக்கு பேர். அப்படி அமர்ந்தவுடன் என்ன ஆகும்? இந்த கரையான்கள் எல்லாம் தன் மேனியை அதர்களே தின்னு வீசாமல் நாராமல் அப்படியே கரையான் புற்றோடு புற்றாக மாறிடுமா, பூமிக்குள் போய் விடுமா. இது இன்றைக்கு நாகரிகமாக யூடியூப்ல சொன்ன ஒரு கதை. இது
இதுதான் தன்மை. முதல்ல படிச்சும் பார்க்கணும். இல்ல உண்மைமா? குரங்குகளுக்கு தன்மை அது. மற்ற குரங்கள் ஒருவேளை நம்ம வாகனம் பெருகி மற்ற இடத்துல இந்த அடிபட்டு கிடந்தா கூட அது அங்கேயும் கிடக்காது. மற்ற குரங்குகள் எடுத்து கொண்டு போய் கரையாம்பத்துக்கிட்டு போய் வச்சிடும். குரங்க மட்டும் சாதாரண நினைக்க கூடாது. ஏன்னா மனிதன் பரிணாம மலைச்சு அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நாரதருக்கு அது மட்டும் தான் முளைக்கல அப்படின்னு. எது? வாலு. நீ வேற. இந்த வாழ்நாள்தாமா ஒருத்தன் எது இந்த வாழ்நாள்தான் ஒருத்தன் என்ன பண்ணா? என்ன பண்ண? தன்னுடைய மரியாதையை இழந்தான். யாரு? சௌகந்தி மலரை பறிக்கிறதுக்காக பீமனை அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமா, மனைவி கேட்டாலே திரௌபதி. ஆக பீமன் போய்கிட்டு இருக்கான். அப்ப ஆஞ்சநேய பெருமாள் என்ன பண்றாரு? வயசான காலத்துல உட்கார்ந்து வாழை குறுக்க. வயசான காலத்துல பேசாம போய் உட்கார்ந்து வந்தாரு ஓரமா. அதான் எனக்கு வாழ் இருக்குல்ல, இந்த பாரிய வாழை. ஆக இந்த வாழை குறுக்க போட்டு உட்கார்ந்து இருக்காரு ஆஞ்சநேய பெருமான். அண்ணா ஏ குரங்க, ஏ குரங்க, வச்சு போனான்னு ஒதுக்கி வச்சான்னு பீமன் கேட்ட உடனே நம்மளுக்கு தந்தை இருக்கு சுவாமி. யாராவது கால நீட்டில கூட தாண்டி போக மாட்டோம். அதனால வாலி இருக்கும் பொழுது தாண்ட சொல்றோம். பீமனுக்கு ஒரு மண்டக்கணம் என்ன, நம்ம தான் பலசாலி அப்படின்னு. அதுக்கு தான் ஆஞ்சநேய பெருமான் சொன்னாரா, அப்பா தலையில இருந்து கையடிங்க. அப்பதான் ஆஞ்சநேய பெருமான் சொன்னாரா, அப்பா நானே வயசான காலத்துல இருக்கேன். நீ வாழை தூக்கி நீ ஓரமா வச்சுட்டு நீ போப்பா அப்படின்னு. வாழைத்தானே தூக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு கையினால தூக்கி பார்த்தா முடியல, ரெண்டு கையினால தூக்கி பார்த்தா முடியல. ஏன்னா அம்மா ஆலமரத்தையே பிடுங்கி பல்லு வளர்க்கக்கூடிய பீமன். அன்னைக்கு அவன் முடியலைன்ட்டு வாழை தொட்டு கும்பிட்டு போனான். இப்ப எனக்கு வாழை முளைக்கணும் முடியே, நான் முடியலன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு வாழை முளைக்கணும் முடியே. ஏன்னா அந்த குரங்குக்கு ஒரு மண்டக்கணம் இருந்துச்சு. இந்த குரங்குக்கு ஒரு இடத்துல மண்டக்கணம் வந்துச்சு. என்ன தலக்கணம் அப்படின்னா, இந்த அர்ஜுனன் தான் வில்லுக்கு விஜயன் ஒரு பெயர். அதெல்லாம் அப்படி சொல்ல மாட்டேங்க. அப்ப நான் திரும்ப கொடுப்பேன். நான் திரும்ப பேசுவேன். அவன் தான் பொம்பளை பிள்ளை மாதிரி. ஒரு பொழுதும் யாரையும் ஜாடை பேசாத ஒரு பிள்ளைனா மதுரை நாடக நடிகர் சங்கத்திலே சக்தி பாரதி மட்டும்தான் ஜாடை பேசாதால். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நிஜமாலே ஜாடை யாரிடமே எனக்கு பேச தெரியாது. பேசினா நேரடியாக பேசிருப்பேன். இதே எதுக்கு ஜாடை பேச? நீங்க வேற மாட்டி விட்டு போகாதீங்க, சும்மா இருங்க. எங்க நாங்க எங்க ஜாட பேசுறேன்? நான் கதையை மட்டும் தானே பேசினேன். இந்த தலைக்கணம் பிடித்த அந்த குரங்காப்பட்டது அர்ஜுனனிடம் போய் சொன்னதாம். இந்த அர்ஜுனனுக்கு என்ன பேச்சு அப்படின்னா, என்ன ராமன் பெரியாளு, என்னையிடம் மருந்து ஒரு வில்லு போல அம்பு போல இந்த சடமாடி தொடுத்து இங்க இருந்து தேவலோகத்துக்கு நான் வந்து அம்பால வீடு கட்டி அங்கே ஐராவத யானையை இங்க கீழே இறக்குனேன். ஆமா, இந்த மாதிரி இந்த பாருங்களேன், நான் இங்க இருந்து இலங்கைக்கு ஏவிட மாட்டேன். அந்த பானத்தை வச்சு இந்த குரங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் இந்த கல்லெல்லாம் எடுத்து அந்த கடலுக்குள்ள போட்டு பாலம் செஞ்சு இந்த சீதா பிராட்டி அம்மையார கூட்டிட்டு வந்தாரா ராமன். அவருக்கு என்ன வில்லம்பு தெரியாதா? இல்ல மந்திரம் தெரியாதா? பிரத்யேகப்படுத்த தெரியாதா? இதை என்ன இப்படி ஒரு கஷ்டமான வேலையை இந்த குரங்குகளை நம்பி பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்ஜுனன் கொஞ்சம் மமதியில பேசினார். அங்க இருந்த ஒரு குரங்கு இதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தது கிடைச்சா, அர்ஜுனா ராமனை சாதாரணமாக எண்ணாதே அப்படின்னுச்சான். என்ன நீ என்ன அவ்வளவு பெரிய கோபமா உனக்கு வக்காலத்து வாங்க வர ராமனை சொல்லுவோம் அப்படின்னு. சரி, ஒருவேளை நீ இப்ப சரக்கு கொடுக்கட்டு, அது உறுதியா இருக்கல நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லி அர்ஜுனன் ஆகப்பட்டவன் சரக்கு கொடுக்கட்டுறார். கட்டிய உடனே இந்த குரங்கு ஒரு படி விட்டு 2 படி தாவும் பொழுது அனைத்து முட்டிந்து கீழே விழுந்துச்சான். அப்பதான் பாக்குறேன், ஆஹா குரங்க நம்ம சாதாரணமா நினைச்சிட்டுமே. மறுபடியும் அர்ஜுனன் சொல்றேன், சரி இந்த முறை நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அடுத்து நான் ஒரு சரக்கு கொடுக்கட்டுறேன், இப்ப நடந்து பாருங்க அப்படின்னு அடுத்து ஒரு சரக்கு கொடுக்கட்டுறேன். கட்டும் பொழுது இந்த ஆஞ்சநேயன் சொல்லக்கூடிய குரங்கு ஏறி நடக்குது, ஒண்ணுமே பண்ணல. அப்பதான் அனுமன் கேட்டானா, என்னடா பண்ண? இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணல, இப்ப நான் போகும்போது உடைஞ்சிச்சு, இப்ப புகையில் உடையலே என்ன காரணம்? அப்பதான் சொன்னாரா, நீங்கள் முதலில் நினைக்கும் பொழுது ராமனை நினைச்சீங்க, அதனால என் சரக்கு ஒடிந்தது. இப்ப நான் யார நினைச்சேன் தெரியுமா? ராதாகிருஷ்ணா சக்தி கண்ணனை நினைச்சேன் அப்படின்னு அர்ஜுனன் சக்தியை நினைச்சேன். உங்களை சொல்லுவேனா? ராதாகிருஷ்ணனை நினைச்சேன், அதனால இந்த சரக்கூடு உறுதியானது அப்படின்னு. எந்த வேலை செய்யணும் முதல்ல கடவுள் நம்பிக்கை வேணும். அதை விடுத்து விட்டு தன்னையும் நம்பாம கடவுளையும் நம்பாம அவ நம்பிக்கை மூட நம்பிக்கை போயிடக்கூடாதுல்ல. அப்படியே அந்த நேரத்தில் அனுமணி தலைக்கணத்தை அர்ஜுனனும் சோதித்தானாம். அம்மா நீ வேறம்மா, ராமனையும் சோதிச்சது யார் தெரியுமா? ஆஞ்சநேய பெருமான் ராமனையும். நீலேன்னு ஒரு குரங்கு, எது
நீலன் காரணம் என்ன தெரியுமா? பாலம் கட்டுறதுக்காக இன்னைக்கு ராமர் பாலம் வந்திருக்கேன். அது என்ன கடலுக்குள்ள இருக்கான். எல்லாரும் தூக்கி போட்ட கல்லுமே உள்ள அமுங்கியதா, ஆனால் நீலன் தூக்கி போட்ட கல்லு மட்டும் மேல மிதந்ததா. இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் முருகன் பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன துடிக்கிறாரு? யாருக்கு துடிக்கிறாரு? செய்வது காவல். என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கண்ணனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கண்ணனை உணவிற்கு செந்தனை முருகன் தாளாதனை. வீட்டுக்கு என்ன தேவை? வெளிச்சம். பசிக்கு என்ன தேவை? உணவு. கண்ணுக்கு என்ன தேவை? ஒளி. கண்ணுக்கு இமை தேவை. இமைக்கு ஒளிதானே தேவை. கண்ணனுக்கு ஒளிதானே தேவை. முதல்ல ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை? பாதுகாப்பும் துணையும் தேவை. பெண்ணுக்கு எத்தனை வகை பருவம்? 7 வகை பருவம். 7 வகை பருவம் என்னென்ன? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரில்லம் பெண். ஆக இந்த 7 வகை பருவத்தில் தாங்கள் அடைந்திருப்பது மங்கை பருவம். உங்களுடைய பருவத்தை உற்று நோக்கி உங்களுக்கு நான் தான் புருஷன் பார்த்து வந்திருக்கேன். பெரியவள் நீங்களே எனக்காக அந்த புருஷன் பார்த்து வந்தது என்றால் எப்பேற்பட்ட பாக்கியசாலியா நான் இருக்க வேண்டும். ஆனா படிச்சவரா இருக்கணும். படிப்பு இருக்கணும். முதுகலையா இளங்கலையா? படிப்பு இருக்கணுமா? ஆமா. சரி பார்க்கலாம். அது அழகா கூடு கட்டி இருக்காது, உடைச்சிடாதீங்க. அதோட வீடு அது. முதுகலை படிப்பா இல்ல இளங்கலை படிப்பா? என்ன படிச்சிருக்கார்? அதிகமாக தமிழை படித்திருக்கின்றார். அப்படியா? வசதி வாய்ப்பு நிறைய இருக்கு. சொந்த வீடு, பெரிய கூட்டத்துக்கே சொந்தக்காரர். திருமணம் செய்து கொண்டு விட்டால் தனி கொடுத்தனும் ஒரு பொழுதும் போக பெரிய கூட்டு குடும்பம் அப்படித்தான் வாழும். அங்கதான் மாதிரி போற. அப்படியா? கடைசியில் அங்கதான் போற. சரி, இருந்தாலும் அரசாங்கத்தில் அவர் முதல்ல உத்தியோகம் பார்க்க வேண்டும். மாப்பிள்ளை அப்படியா? எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? அவர் சம்பளம் கொடுப்பாருமா? அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அவர்கிட்ட கேட்டு காலையில போய் அவர் சங்கத்துல என்ன ரிப்போர்ட் கொடுக்கலாம். அரசாங்க உத்தியோகம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு சொன்னா அம்மி கூட நகரமப்பா, அடியாத பிள்ளை பொண்ணு படியாமல் போனதப்பா, தாளாட்டு தாளாட்டு பாட்டு பாடு வைக்கிறதே உனக்கு தாளம் வாங்கி தாளிக்கிறதே. ஒரு சாமி கருப்புங்க.
பிடிச்சு அடுப்புல வச்சிருவேன். சக்தி இல்லாத உனக்கு சக்தி, புத்தி இல்லாத உனக்கு குட்டிக்க மாட்டோம். நாளைய சூரிய சிம்மத்திற்குள் அந்த முருகனுக்கு உனக்கும் இரட்டி வேலையில் திருட்டு திருவிழக்கும் பொடி கிடைக்கவில்லை என்றால் நான் ஆதரமல்ல, இது கட்டியும் அல்ல, எனது இரண்டு கொட்டை மீது ஆணையாக சொல்லுகின்றேன். ருத்ராக்கத்தின் மீது ஆணையாக உனக்கும் முருகனுக்கும் முருகனுக்கு வருகின்றேன். உலகத்து இந்த நட நம்மால் ஒரு ஆளுங்க நடப்பாங்க. போனானுக்கெல்லாம் இந்த ஒரு வேலையா? அப்படித்தானப்பா நட இருந்துச்சு. என்னம்மா? இடுப்பு ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போன மாதிரி. பிடிக்கலையா யாரு? முருகப்பெருமானத்தை. முருகனை பிடிக்காத ஆள் யாரும் கலியுகத்தில் இருக்க முடியுமா? அப்புறம் எதுக்கு அப்படி சண்டை ஓட்டுற? எங்க பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்ன சொன்னாரு? சூரியன் அஷ்டமாதற்கும் உனக்கும் கண்ணனுக்கு திருமணம் செய்தபடி சத்தியம் செய்திருக்கேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். பிடிக்கிறேன் என்று சொன்னால் பிடித்திருக்கிறேன் என்று அர்த்தம். அவனால் தான் அவர் வாயாலே இந்த சத்தியத்தை வாங்கணும் என்று 5 வயசுல இருந்தே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். முருகா கண்டா கடம்பா மத்த கோடிகளால் உங்களுக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரமாக என்னை மட்டும் வந்து மயில் மீது தூக்கி செல்ல வேண்டும் வேலவனே.